ஹாய் ஃபேமிலிஸ், விஜய் என்ன சொல்கிற எல்லா குட்டி கதையும் நம்ம சொல்கிறோம். இந்த குட்டி கதையும் சொல்லாமல் முடிச்சிடுமா? வாங்க சொல்ல போகிறேன், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அவர் ரீசெண்டாக சொன்ன குட்டி கதை தான். ஒரு கூட்டத்துக்கு நடுவில் ஒரு ஜல்லிக்கட்டு மாடு இருக்குது. அந்த மாடை வந்து எல்லோரும் பார்த்துட்டு, இதெல்லாம் ஒரு மாடா, நான் அடைக்கிறேன் நீ அடைக்கிறேன்ட்டு எல்லோரும் போகிறாங்க. அப்போ வந்து அந்த மாடை வந்து யாராலையும் அடக்க முடியல, அது எல்லாத்தையும் தூக்கி வீசிடுச்சு. அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு சின்ன பையன் வரான். வந்துட்டு நேராக அங்கேருந்து வந்துக்கிட்டே இருக்கான். ஜோப்புக்குள்ளே கையை விட்டுட்டு ஸ்டைலாக நடந்து வந்துக்கிட்டே இருக்கான். மாடம் அங்கேருந்து பார்க்குது. சுற்றி இருக்கவங்களாம், இவனடா சின்ன பையன், இவனுக்கெலாம் ஒன்றுமே தெரியாது, இவன் என்ன பண்ண போகிறான் அப்படி இப்படின்னு ரொம்ப இளக்காரமாக பேசினாங்க. ஆனால் அந்த சின்ன பையன் நேராக அந்த மாட்டுக்கிட்ட நடந்து போகும்போது ஜோப்பில் இருந்த 2 புல்லுக்கட்டை எடுத்து மாடுக்கு சாப்பிட கொடுக்குறான். அப்புறமா மாடு சாப்பிட்டுட்டு அடங்கி அவன் கூடயே போயிடுச்சு. பார்த்தீங்களா? அதுதான் அண்ணன் சொல்கிறாரு. அண்ணன் ஒவ்வொரு டைமும் வித்தியாசமாக யோசித்து வந்து சொல்கிறாரு. அதையும் இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியில் ஒருத்தவங்க, அவங்க பேரை சொல்லக்கூட நான் விரும்பலை, அவங்களுக்குலாம் என்ன இருக்குன்னே தெரியல இவங்களை பற்றி பேசுகிறதுக்கு, விஜயண்ணனை பற்றி பேசுகிறதுக்கு. ஜல்லிக்கட்டு மாடுன்னு சொல்லிட்டாங்களா, அது ஒரு குத்தமாக. அவங்களாம் கொத்தடிமையாக இருக்காங்க. நான் இப்போ யாரையும் தப்பாக சொல்ல, எனக்கு டிஎம்கே எல்லாமே எனக்கு பிடிக்கும். இருந்தாலும் அண்ணனை சொல்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னு தான் நான் கேட்குறேன். நாட்டை வந்து அண்ணன் வந்து திருத்தணும், நாடு வந்து ரொம்ப டல்லாக போயிட்டுருக்கு, மக்களுக்கு ஏதோ ஒன்று நல்லது நடக்கணும்னு தான் வராரு. ஆனால் அவரை போயிட்டு ஒவ்வொரு வீடியோவிலையும் அட்டாக் பண்ணால் அது எப்படி? அவர் வந்து ஒரு மக்களுக்கு வந்து ஒரு தெளிவுபடுத்தணும் அப்படின்றதுக்காக இந்த கதையெல்லாம் சொல்கிறாரு. அண்ணனுக்கு ஒரு பெரிய சல்யூட் பண்ணுங்கள். நீங்கள் மறக்காமல் 2026 யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி விஜய் அண்ணனை ரொம்ப பிடிக்குன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.